திரு பாபு முருகவேல், சட்டமன்றத்தை இன்னைக்கும் அதிமுக புறக்கணிச்சிருக்கு. முதல்வர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களையும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம், அது சரிதான் இருக்கட்டும். ஆனா மது கொள்கை எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஆணி வேறு பிரச்சனை எங்க இருக்கு, தீர்வு எது, நிரந்தர தீர்வு எது அப்படின்றத பத்தி பேச மறுக்கிறது ஏன்? அதுக்கு முன்பாக இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாவிலே குடிநீர் தொட்டியிலே கலப்படமாக இருந்து அந்த குடிநீரை பருகியதின் காரணமாக 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் இந்த விடியா அரசினுடைய ஒரு செயல்படாத தன்மைக்கு அடுத்ததாக ஒரு எடுத்துக்காட்டாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி இந்த மரணம், கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்து ஒரு 3 தினங்கள் கூட கடக்கவில்லை. ஆனால் ஊடகங்களும் செய்திகளும் இந்த விடயத்தை எப்படி நாசுக்கா டைலூட் பண்ணி வேற எப்படி திசை திருப்புறாங்கன்றது தான் இந்த தலைப்பு எனக்கு காட்டுது. நாம் தவறிழைக்கிறோம் சார். டைலூட் பண்றதுக்கு என்னங்க சார்? அதாவது 3 நாட்களாக எவ்வளவு செய்திகள் அது தொடர்பாக எந்த ஒளிவு எந்த மறைவும் இல்ல. இபிஎஸ் பேசுறதாகட்டும், முதலமைச்சர் பேசுறதாகட்டும் எல்லாமே வெளிப்படையா காமிச்சாச்சு. இது தொடர்ந்து அது குறித்தான விவாதங்களும் நடைபெற்று, இது நிச்சயமாக இது மறுக்க முடியாதுல்ல சார். இதுல என்ன ஒளிவு மறைவு? இல்ல ஆமா, ஒளிமறைவு. அதாவது எப்படின்னா, மிகப்பெரிய ஒரு இன்னும் அந்த அந்த சூடே இன்னும் ஆறல. அந்த மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த கோபம் இன்னும் குறையவில்லை. இது போன்ற ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய காவல்துறையினுடைய செயலற்ற தன்மையை இன்னும் இந்த மக்கள் மறக்காத இந்த சூழ்நிலையில், அந்த டெம்ப்ட் இன்னும் குறையாத அந்த சூழ்நிலையில அந்த விடயத்திலிருந்து மாறி அனைவருமே இதில் தப்பாக செஞ்சிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற விதமாக ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த தலைப்பு இந்த சூழ்நிலையிலிருந்து அரசை காப்பாற்ற வேண்டும், இந்த விடயத்திலிருந்து மாற்றி அனைவருக்குமே பொறுப்பு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பாபு முருகவேல், அது உங்களுடைய பார்வை. இது அரசு மீதான விமர்சனங்கள் மறுப்பதற்கில்ல, அது உங்களுடைய கட்சி சார்பாக நீங்க கொடுக்கிற விமர்சனங்களும் மறுப்பதற்கில்ல. அரசு நாங்களும் நிறைய கேள்வி எழுப்பி இருக்கோம், மறுப்பதற்கில்ல. ஆனா தீர்வு என்னங்கிறத நீங்களும் சொல்லல, அரசு சொல்லல, யாரும் சொல்லல. தீர்வை நோக்கி ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கமே தவிர, நீங்க உங்களுக்கு ஏதாவது அஜெண்டா இருந்ததுன்னா அதை நீங்க கட்டமைக்கலாம். அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, நாங்க கடந்து போயிருவோம். இல்ல அதுதான். அதாவது எப்படின்னா, ஆமா நீங்க கடந்து தான் போவீங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக உங்களால எதுவும் பேச முடியாது. ஏன்னா அது ஒரு நிறுவனம், வியாபாரம். அந்த வியாபாரம் புரியுது. நீங்க கடந்து போகணும். நீங்க ஜஸ்ட் லைக் தட் என்ன கடந்து போவோம் நீங்க சொல்ல முடியாது. என்ன நான் ஒரு கட்சியின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், நீங்க என்ன கடந்து போவோம்னு சொல்லி சொன்னா நான் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நீங்க சொல்ல முடியாது. அதனால இது ஒரு வியாபாரம். நீங்க ஒரு வியாபாரம் நடத்துகிற போது நீங்கள் அரசை சார்ந்து தான் இருக்க முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுன்ற மாதிரி இந்த தலைப்பே தவறு என்று நான் சொல்றேன். நானு அது உங்களுடைய நிர்வாகத்தில் நான் தலையிட முடியாது, உங்களுடைய நிர்வாகத்தில் நான் தலையிட முடியாது. நீங்க ஏன்னா அதை நான் கேட்கவும் எனக்கு அதிகாரமும் கிடையாது. எனக்கு என்னுடைய இந்த தலைப்பை ஒட்டி நான் பேசுகிறேன். இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில இந்த அரசை சாடாமல், இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை களைய வேண்டும் என்று இந்த கண்டனத்தை குரலை எழுப்பாம எல்லாருமே பொறுப்பா இருக்கிறோம். இந்த சாவுக்கு நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு, நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதை தவறு என்று என்னுடைய புரிதலாக நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆமா, அதாவது இந்த மரணம் இப்போது நிகழ்ந்திருக்கிறது. கொதிக்கிறத நிறுத்தணும்னு சொன்னா எரியறதை புடுங்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரச்சனையை உடனடியாக நான் நடவடிக்கை எடுத்தேன், உடனடியாக இதன் மீது நான் கவனத்தை செலுத்தியிருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு நபர் கமிஷனு, கலெக்டர் டிரான்ஸ்ஃபர், எஸ்பி சஸ்பெண்டு, இது போல நிகழ்வுகளை எடுத்து நான் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். அதனால இந்த அரசாங்கத்தின் மீது நீங்க எந்த விதமான குறையும் சொல்லக்கூடாது. தவறு நடந்திருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். காவல்துறையினுடைய செயல்பாட்டற்ற தன்மையினால் தான் இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது என்று ஒரு அமைச்சர் சொல்றாரு. அந்த அமைச்சர், இந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ ஒரு அமைச்சர் முதலமைச்சரை குறை சொல்றாரு. அதெல்லாம் எதுவுமே தெரியாம, அதெல்லாம் விவாதிக்காமல் ஒரு அமைச்சர் முதலமைச்சரை குறை சொல்கிறார். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ, அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த விடயத்தை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் மாற்றணும் சொல்லி நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அப்போ நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிற போது இன்னைக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நான் சிபிஐ முடியாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லவே கூடாது. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, நாங்கள் அதை டிசைட் பண்ண முடியாது, நீதிமன்றம் முடிவெடுக்கணும்னு சொல்றோம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த துறைக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர் நாங்கள் சிபிஐக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற அப்போ இந்த பொறுப்புலாம் தான் சேர்ந்து வந்து அங்க சிபிஐ விசாரணை எல்லாம் நீங்க கோரும்போது அப்ப எனக்கு இந்த கேள்வி வருது. பேரவையில் அவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க, என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு, அது குறித்து எல்லாம் அவங்க விவரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றத தாண்டி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற அந்த
அஜெண்டா தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது. இல்ல நல்ல கேள்விமா இது. இது எப்படின்னா நிறைய பேருக்கு புரிதல் இல்ல. எப்படின்னா நான் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்கிறேன். சட்டசபையினுடைய நிகழ்வுகள் எனக்கு தெரியும். திமுக அங்க எப்படி ஆக்ட் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதாவது வெளி நடப்புன்றது வேற, வெளி ஏற்றம்ன்றது வேற, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. வெளி நடப்புன்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் விரும்பி அந்த நிகழ்வுகளை புறக்கணிச்சுட்டு நாங்க வெளியே வந்துருவோம். திரும்ப அன்னைக்கு நாங்க தேவைப்படும் போது நாங்க திரும்ப உள்ள போய்க்கலாம். அது வெளி நடப்பு. வெளி ஏற்றம் என்பது சபாநாயகர் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அவை காவலர்களை வைத்து வெளியேற்றுவது. அப்படி வெளியேற்றிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் அவை நடைபெற்று திருப்பி அழைச்சார்ல இல்ல சொன்னா அதை முடிச்சிடறேன். அந்த நாள் முழுவதும் நாங்கள் அந்த அவை நடவடிக்கைகளை கலந்துக்க முடியாது. தட் இஸ் த ரூல். அச்சா அவர் எப்படி கூப்பிடுறாரு? அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற அவை மரபுகளை மீறி இருக்கக்கூடிய அந்த விதிகளை பயன்படுத்தி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க விட்ரா பண்ணிக்கிறேன், நான் உங்களை வெளியேற்றினதை விட்ரா பண்ணிக்கிறேன், திரும்ப நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அதே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதே அந்த சட்டமன்ற விதிகளை பயன்படுத்தி கேள்வி நேரமே இன்றைக்கு வேண்டாம் என்று ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள். கேள்வி நேரத்தை விட 52 பேருடைய உயிர் எங்களுக்கு முக்கியம். அந்த 52 பேருடைய மரணத்தை நாங்கள் விசாரிக்க வேண்டும். அதற்கான விவாதத்தை நீங்கள் முன்னெடுங்கள். அந்த கேள்வி நேரத்தை முழுசுமா ஒத்தி வைங்கன்னு சொல்லி சொல்றோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கு அரசியல் நாடகம் ஆடிவிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடக்கிற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவையில் இல்லாமல் நாங்கள் வெளியேறிய பிறகு அவைக்கு வந்து அதாவது எப்படின்னா மக்களிடத்தில் அதுதான் மக்களுக்கு புரியாது. இதுதான் திராவிட மாடல். எப்படின்னா சட்டமன்றத்தினுடைய விதி என்னன்னு இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. அந்த விதியை தெரியாம நாங்க கூப்பிட்டோம் அவங்க வரல அப்படின்னு ஒரு அரசியல் நாடகத்தை அங்கே அரங்கேற்றி இருக்கிறார்கள். அது தவறு. அதனால கேள்வி நேரமே இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு பாருங்க சபாநாயகர், டெய்லி நாளையில இருந்து கேள்வி நேரம் தான் வரும். அதாவது எப்படி நான் சபாநாயகர் ஒரு என்ன சொல்றது ஆன்டிசிபேஷனா பேசக்கூடாது. என்ன அவையில நடக்குதோ அதை ஒட்டி தான் அவர் பேசணும். நாளையிலும் திரும்பி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும்னு இன்னைக்கே சொல்றாரு. உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய விமர்சனம் எனக்கு புரியுது. நான் வந்து நீங்க ஏன் மதுபான கொள்கை குறித்து நிரந்தர தீர்வு குறித்து ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு கேட்டது நான் வர்றேன். நான் அதையும் சொல்றேன். என்னால முடியும் நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா இப்போ கடையில விற்கக்கூடிய அந்த மதுபானம் வந்து 140 ரூபாய், 140 ரூபாய். அந்த 140 ரூபாயில விற்கக்கூடிய அந்த மதுவினுடைய ஆல்கஹாலோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா 40 to 45%. வேற கள்ளச்சாராயத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் வந்து 80% இருக்கும். சோ 140 ரூபாய் கொடுத்து நான் 180 ml அது அந்த எம்எல் நான் வாங்கி குடிச்சேன்னா எனக்கு அது கொடுக்கக்கூடிய போதை எனக்கு போதவில்லை. ஆனால் அதை விட குறைவாக விலையில 250 மில்லி 30 ரூபாய் கிடைக்குது. 80% ஆல்கஹால் எனக்கு அதுல இருக்குது. அப்ப எனக்கு விலையும் அதிகமாக இருக்கிறது, எனக்கு கிடைக்க வேண்டிய எனக்கு போதையும் எனக்கு அதில் குறைவாக கிடைக்கிறது, எனக்கு விலை கம்மியாக இருக்கிறது, எனக்கு கிடைக்க வேண்டிய போதை 3 மடங்கு கூடுதலாக எனக்கு கிடைக்கிறது. அப்போ ஏழை மக்கள், சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள், கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த காசை வச்சு நான் குடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க என்ன சொல்றாங்க, பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க நம்ம கேட்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க, பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. மதுவிலக்குலாம் இப்ப பாசிபிள் முடியாதுமா. நானும் சொல்றேன், நான் இல்லன்னு சொல்லியே, கண்டிப்பா முடியாது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், படிப்படியாக குறைப்போம்னு சொன்னோம். இவங்கள மாதிரி நாங்க சும்மா தேர்தலுக்காக வாக்குகளுக்காக பூரண மதுவிலக்கு நாங்க அச்சுடல. நாங்க சொன்னது படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னோம். 2014 இதுவரையில 1000 மது கடைகளை குறைச்சிருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், நீங்க பூரண மதுவிலக்குன்னு 21 நீங்க சொல்லலனே வச்சுப்போம். 2016 நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க தானே சொன்னது திரு ஸ்டாலின். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு டாஸ்மாக் கடையாவது நீங்க மூடி இருக்கீங்களா? இல்ல. அப்ப பூரண மதுவிலக்கு இல்லாதனால வந்துச்சுன்னா கள்ளச்சாராயம் வந்து